இந்தியாவின் இதயங்கள் அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து நடைபெறுது. இது ஆல் ஓவர் இந்தியா ஒரு மாசமாக இந்த கேம்பெயினை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது மொத்தமும் குழந்தைகள் 5 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளே கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின். மண்ணின் கைகள் இந்தியாவின் இதயங்கள், அதாவது ஹேண்ட்ஸ் இன் சாயில் ஹார்ட் வித் இந்தியா அப்படின்ற கேம்பெயின் இது. இந்த கேம்பெயினோட பல நிகழ்ச்சிகளை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக பல்சமய தலைவர்களோட மனநல விழாக்கள், அப்புறம் கருத்து மன்றங்கள், அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேரணிகள் அங்கங்க மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில, அதாவது குழந்தைகளே இந்த அளவுக்கு மரத்தை பாதுகாக்கணும்னு இதை பெரியவர்களும் இந்த விழிப்புணர்வு அடையணும்ன்ற நோக்கத்துல பேரணிகளாக மக்கள் நிறைந்த இடங்கள் நாங்கள் இந்த பேரணிகளை. இதோடைய மெயின் கான்செப்ட் இந்த 1 monthல 10 லட்சம் மரங்களை வந்து நட்டு பராமரிக்கணும்ன்ற வகையில இந்தியா முழுவதும் தொடர்ந்து 25 நாளாக இது போயிடுச்சு. இன்னும் 25ஆம் தேதி வரைக்கும். அதனால மேக்சிமம் எங்க டார்கெட் அடைஞ்சிட்டோம். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், குழந்தைங்க எப்படி 10 லட்சம் மரங்களை நடுவாங்க அப்படின்ட்டு. அது கூட என்ன பண்ணிருக்கோம்னா, ஒன் சைல்ட் ஒன், ஒரு குழந்தை ஒரு மரம்னு. அந்த குழந்தைகளை நீங்க பார்க்கலாம், அவங்க கைகளை மரங்களை எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அதை அவங்க வீடுகளில் கொண்டு போய் நட்டு அவங்களே பராமரிப்பாங்க. எங்க அது காஞ்சி போச்சு, குழந்தைகளே பராமரிச்சு அவங்களே அதை பண்ணணும். இந்த விழிப்புணர்வு, ஏன்னா வளரும் தலைமுறை வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தலைமுறையாக, அதே சமயம் நம்ம நாட்டை நேசிக்கக்கூடிய தலைமுறை வளரணுன்றதுக்காக தான் குழந்தைகளுடைய மத்தியில இந்த விழிப்புணர்வு கேம்பெயினை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், சுற்றியும் வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இங்க வந்து காற்று மாசும் நில மாசு நீர் மாசு எல்லா மாசுமே என்ன சொல்லுவாங்க நிறைய நிறைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. அதனால நாங்களும் முன்னெடுக்கிறோம். நாங்க அதாவது பெரியவர்களும் நாங்க மக்கள் நல சேவை மையம் அப்படின்னு சென்டர் இங்க நடத்திட்டு இருக்கோம். டோட்டலி உமன்ஸ் எம்ப்ரூவ்மெண்ட் சென்டர். அதன் மூலியமாக நிறைய விழிப்புணர்வு, மரங்களை நடுதல், இந்த மாதிரி பணிகளை நாங்க தொடர்ந்து செய்யறோம். ஆனா அதோடைய ஒரு பகுதியாக நாளை இளம் தலைமுறை இவங்கெல்லாம் நாங்க இப்ப இருக்கோம், நாளைக்கு நம்ம. ஆனா இந்த குழந்தைகளுக்கு இந்த பூமியோடைய இந்த வெப்பமடைதல் பற்றிய அவேர்னஸ் தெரியணும், இவங்கதான் நாளைக்கு இருக்க போறாங்க தெரியணும்ன்றதுக்காக நாங்க செய்யறதோட ஒரு தொடர்ச்சி தான் எங்க குழந்தைகளை கொண்டு இந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா என் பகுதி எனக்கு முதல் முக்கியம். அந்த வகையில இந்த எண்ணூரோட பகுதியில இது தொடர்பான பல இதை நடுறோம். இப்ப கூட லாஸ்ட் வீக் டான்டாஸ்கோ அந்த வளாகத்துக்குள்ள இன்னும் நாங்க வந்து இந்த பகுதியில 500க்கும் மேற்பட்ட இந்த குழந்தைகளை வச்சு நாங்க வந்து நடுறதுக்கான எல்லா பிளானும் தொடர்ந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். மாநகராட்சி என்ன பண்றாங்கன்னா, மரங்கள்லாம் வந்து ஒரு ஷோ மாதிரி ஷோ, அதாவது வந்து கவர்ச்சியா இருக்கிற மரம் இல்லை, இப்போ மக்களுக்கு பயனுள்ள மரமாகவும், அது வந்து இப்போ மழை காலம்லாம் இப்போ சாதாரணமாக காற்ற பெரிய அந்த மாதிரி இல்லாமல் எந்த மாதிரியான மரங்கள் வளர்த்தா மாநகராட்சி வந்து முன்னெடுத்து வைக்கணும்? நல்ல ஒரு கொஸ்டின் தான். நீங்க வந்து ஏதோ ஒரு மரத்தை நட்டோம், அது யூஸ் இல்லாம போறதுன்னு பயன் கிடையாது. அது ஷோக்கு செய்யறதா நீங்க சொன்ன மாதிரி. நாங்க அந்த மாதிரி செய்யறதில்ல. அதனாலதான் மக்களுக்கு பயனளிக்க வகையில. அதே சமயம் இது நெய்தல் பகுதி, கடலும் கடல் சார்ந்த பகுதி நம்மளுது. இந்த பகுதியில எளிமையாக வளரக்கூடிய மரங்களை தான் நாங்க வந்து தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். அப்படி இந்த வகையில பார்த்தா இன்னைக்கு கூட இங்க அதிகமாக நாவல் மரம், பாதா மரம், கொய்யா மரம், அதோட இல்லாம வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், இந்த மாதிரி மரங்களை நாங்க வந்து இது பண்றோம். பனை மரங்கள் கூட நம்ம பகுதியில வந்து செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. ஆனா அதனுடைய இது அந்த அளவுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து எஃபெக்டா கிடைக்கல. ஆனா இந்த மரங்களை நாங்க நட்ட இடங்கள் எல்லாம் நல்லா தளிர்த்துவதற்கு லாஸ்ட் 10 days பிஃபோர் நாங்க நட்ட மரங்களை இப்போ வரைக்கும் டெய்லி போய் பார்த்துட்டு வரோம். அப்ப அதெல்லாம் நல்லா தளிர்விட்டு வருது. இப்போ மரங்கள் அதுக்குதான் நாங்க இந்த பசங்களுக்கு மரங்களை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாக அவங்க செய்யணுன்றதுக்கு தான் வச்சுட்டு விடுறது இல்லாம அவங்க அதை நட்டு அது தளிர்விட்டு வளர்றது